வேலை நல்லா போகுது, காசும் நல்லா வருது. ஆனால் மனசில் ஒரே ஒரு கேள்வி தான், இனிமே இது போதுமா? உங்களுக்கு எப்பயாச்சும் இந்த மாதிரி தோணியிருக்கா? நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், நல்ல லைஃபாக இருக்குது, ஆனால் ஏதோ ஒன்று நம்ம லைஃப்பில் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தோணியிருக்கா? அப்படி தான் நம்ம ஹீரோவுக்கு திடீர்னு ஒரு தாட் வருது. செம்ம ஃபேமஸாக இருக்க நம்ம லாயருக்கு ஏன் இந்த தாட் வந்துச்சு, இந்த லா ஃபார்மில் நடக்கிற கேசஸ்லாம் என்ன அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஸ்டோரியில் சொல்லியிருப்பாங்க. இது என்ன ஸ்டோரி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா ஜூலை 5 ரிலீஸ் ஆன லா அண்ட் த சிட்டின்ற ஒரு கொரியன் ட்ராமா தான். இதில் யார் யார் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் லீடாக லீ ஜோன் ஹூக்கும் ஃபீமேல் லீடாக மூங் ஜாங் ஜாங் தான் நடிச்சிருக்காங்க. இந்த லீகல் ட்ராமா 5 லாயரோட ஸ்ட்ரகிள்ஸ், கோல்ஸ் அண்ட் லைஃப் டிசிஷனை கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. இதோட ஒன்லைன் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது ஒரு லீகல் கே ட்ராமா. ஸ்டோரி வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 லாயர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. பட் இந்த 5 லாயர்ஸுமே ஒரே கம்பெனி கீழே ஒர்க் பண்ணல, வேறு கம்பெனி கீழே ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க கோர்ட்டில் கேஸை ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அவங்களோட பர்சனல் லைஃப்பில் நடக்கிற சேஞ்சஸாக இருக்கும். இவங்க கோர்ட்டில் கேஸை ஹேண்டில் பண்ணுறாங்க, ஆனால் இந்த ஸ்டோரியோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பர்சனல் லைஃப்பில் இதனால் நடக்கிற சேஞ்சஸ் தான். ஈச் கேரக்டருக்கும் டிஃப்ரெண்ட்டான மைண்ட் செட், டிஃப்ரெண்ட்டான கோல்ஸ், டிஃப்ரெண்ட்ஸான கான்ஃப்ளிக்ஸை அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஃபேஸ் பண்ணுறாங்க. இங்கே நம்ம ஹீரோவோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜூன். இவர் ஒரு சீனியர் அசோசியேட் லாயராக இருக்கார். குங்மின் அப்படின்ற லா ஃபார்மில் 9 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார். ரொம்ப காமான டைப், ஆனால் யாரோடையும் ரொம்ப அட்டாச் ஆக மாட்டார். ரொம்ப கோல்ட் பிளட்டட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நிறைய பேர் அவர் கிண்டல் பண்ணவும் சொல்கிறாங்க. ஆனால் இவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான லாயர்னே சொல்லும். இவர் எதுக்காண்டி லாயர் ஆனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஜிக்காக திங்க் பண்ணுறதும் கேஸஸ் சால்வ் பண்ணுறதும் இவருக்கு பிடிச்சிருக்க ஒரே காரணத்துக்காண்டி மட்டும்தான் இவர் லாயராக சேர்றாரு. ஜஸ்டிஸ் பற்றியோ இல்லை வீக்கான மக்களை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றது இவருக்கு பெருசாக நம்பிக்கையே கிடையாது. இவர் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பெய்டு லாயராக இருக்காரு. இவர் நீங்கள் சொந்தமாகவே ஒரு கம்பெனியை ஆரம்பித்து உங்களுக்கு கீழே நிறைய லாயர்ஸை வச்சு நீங்கள் கேஸ் வாதாடலாமே அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு அதில் எல்லாம் இஷ்டம் கிடையாது, தட் இஸ் டூ மச் ஆஃப் ட்ரபிள் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி போயிட்டுருக்கு இவர் லைஃப்பில். பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பிளேஸ் போயிட்டுருக்கு. திடீர்னு பயங்கரமாக ஒரு சம்பவம் நடக்குது. அதனால அவர் கான்ஃபிடென்ஸே கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆயிடுது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ட்ரூ பியூட்டியில் நடித்த நம்ம ஹீரோயின் தான் இதுலேயும் நடிச்சிருக்காங்க. கியாங் யூஜி அப்படின்ற பேரோட நடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு ஜூனியர் லாயராக இருக்கிறாங்க. இவங்க நம்ம ஹீரோவோட ஃபேமுக்கு ஆப்போசிட்டான ஃபேமில் ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப், பீப்புளை ஈஸியாகவே கவர்ந்துருவாங்க, அப்படி ஒரு பர்சனாக இருக்காங்க. இவங்களோட நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனோட லைஃப்பில் நீங்கள் மாற்றத்தை உருவாக்குனீங்க அப்படின்னா அவங்க உலகமே மாறிடும் அப்படின்றது தான் அவங்களோட பர்சனல் தாட்டை. ரொம்ப ஹானஸ்ட், ரொம்ப கான்ஃபிடென்ட், ரொம்ப எமோஷ்னலான டைப்பும் கூட நம்ம ஹீரோயின். லாஜிக் இருந்தாலுமே எல்லாத்தையும் காம்பன்சேஷன் மூலமாகவே சரி பண்ணுறது தான் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இவங்க எல்லாரும் கேஸ்லையும் லைஃப்லையும் ஃபேஸ் பண்ணுற ட்ரகல். இவங்களோட பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் கோர்ட் லைஃப்பில் மட்டும் இல்லாமல் டெய்லி லைஃப்பில் கூட பில்ட் ஆகுது. சாப்பிட்ற நேரமாகட்டும், கேஷுவல் மீட்அப் ஆகட்டும், இதெல்லாம் இவங்களோட எமோஷ்னல் ஸ்ட்ரைடாக இந்த ட்ராமாவில் காமிச்சிருக்காங்க. இது ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா மாதிரி தோணலாம், பட் இதோட கோர் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெரியர் வெர்சஸ் பீஸ், சக்ஸஸ் வெர்சஸ் செல்ஃப் ஒர்த், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் எமோஷனல் க்ரோத். இதுதான் வந்துட்டு இதோட மெயின் கோர் தீமே. இந்த 5 பேரோட ஜேர்னி ஆஃபீஸ் ஸ்பேஸில் ஆரம்பித்தாலும் அது எப்படி அவங்க வாழ்க்கையை மாற்றுது அப்படின்றது தான் இந்த சீரீஸில் சொல்லியிருக்காங்க. லா அண்ட் சிட்டி இந்த சீரீஸ் ஜூலை 5 ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு எபிசோட் ரிலீஸ் ஆகிருக்கு. டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு ட்ராமா ஃபேனாக இருக்கீங்க, இல்லை லீ ஜோங் ஹூக் ஃபாலோவர், மூன் ஜாங் யுங்கோட ஃபாலோவராக இருக்கீங்க அப்படின்னா இந்த சீரீஸ் கண்டிப்பாக உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இருக்க வேண்டிய சீரீஸ்னே நான் சொல்லுவேன். இது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு இப்போ கொரியாவில். நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பார்த்துருங்க. கமெண்டில் உங்கள் ஃபேவரட்டான கே ட்ராமா ஆர்டிஸ்ட் யார் அப்படின்றத சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய தமிழ் ட்ராமா அப்டேட்ஸுக்கு ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.